வணக்கம் சரோமி. அதாவது சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை 3 மணிக்கு இலங்கை தலைநகர் கொழும்புக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் அந்த விமானத்தில் சுமார் 130 பயணிகள் சென்னையிலிருந்து இலங்கை செல்ல இருந்தனர். அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகளின் விமானம் வழக்கமாக அதிகாலை 2 மணிக்கு இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்துவிட்டு மீண்டும் அதிகாலை 3 மணிக்கு இலங்கைக்கு புறப்பட்டு செல்லும். ஆனால் இன்று அதிகாலை 2 மணிக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இலங்கையில் இருந்தே சென்னைக்கு வரவில்லை. இதையடுத்து சென்னையிலிருந்து அதிகாலை 3 மணிக்கு இலங்கைக்கு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தகவல் பயணிகளிடையே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தகவல் கிடைக்காத சுமார் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் நள்ளிரவில் வந்து காத்துவிட்டு விமானம் ரத்து என்பது அறிந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கவுண்டரில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிகளை அமைதிப்படுத்தினர். அதன் பின்பு பயணிகள் பலர் தங்கள் விமான டிக்கெட்டுகளை வேறு விமானங்களுக்கு மாற்றியும் சிலர் டிக்கெட்டுகளை ரத்து செய்து வேறு சில நாட்களை விமானத்தில் பயணிப்பதற்கு டிக்கெட்டுகளை மாற்றிக்கொண்டு கலந்து சென்றனர். இதனால் இன்று அதிகாலை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது சலோமி.